அவர்கம் கரூரில் தற்போது திருக்காம்பளையூர் என்ற பகுதிக்கு நடிகர் விஜயின் வாகனம் வந்திருக்கிறது. தாவேக தலைவர் நடிகர் விஜயின் இன்றைய 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் காலையில் அவர் நாமக்கல்லில் ஒரு 3:40 மணிக்கு அவர் பேசினார். அதைத் தொடர்ந்து இப்போது கரூர் ரவுண்டானாவில் பேசுகிறார். அதற்கு முன்னதாக சில கிலோமீட்டர் தொலைவில் திருக்காம்பளையூர் என்ற இடத்திற்கு அவருடைய வாகனம் வந்திருக்கிறது. நாமக்கல்லை விட கரூரில் சற்று கூட்டம் அதிகமான கூட்டம் இருப்பதை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கரூருக்கு வந்துள்ள விஜய்க்கு 2 பதிலடிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் நாமக்கல்லில் கூறிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயனுக்கு நினைவு மண்டபம் கட்டப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தார். அதற்கு திமுகவின் மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அங்கு சுப்பராயனுக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது என்றும் அது விரைவில் திறந்து வைக்கப்படும் என்றும் இது தெரியாமல் அவர் பொய்யுரைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை கூறினார். 2வது பதிலடி அதிமுக தரப்பில் இருந்து வந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜி, மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்தும் விஜய் முதலில் தொகுதிக்கு களத்திற்கு வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். எங்களுடைய கூட்டணியை பற்றி பேசுவதற்கு கத்துக்குட்டி விஜய்க்கு இன்னும் அதற்கான பக்குவம் வரவில்லை. பொருந்தும் கூட்டணியா பொருந்தா கூட்டணியா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று சென்னை விமான நிலையத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜி விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். நாமக்கல்லில் அவர் பேசியதற்கு திமுக தரப்பில் ஒரு பதிலடி, அதிமுக தரப்பில் ஒரு பதிலடி இப்போது உடனுக்குடன் கொடுக்க ஆரம்பித்திருப்பதால் அரசியல் களம் விஜயை நோக்கி இப்போது திரும்பி இருந்த போதிலும் அவர் பேசும் மற்றும் அவர் வைக்கும் கேள்விகளுக்கு உடனடியாக அடுத்தடுத்த சில நிமிடங்களில் சமூக வலைத்தளங்களிலும் மக்கள் களத்திலும் அங்கு பதில் அடிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்னதாக அவரது பிரச்சாரம் தொடங்கிய திருச்சி, அரியலூர் மற்றும் திருவாரூர், நாகை மாவட்டங்களில் அவர் பேசியதற்கு திமுக தரப்பில் மிகப்பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றப்படவில்லை. அதிமுக தரப்பிலும் ஒரு கனத்த மௌனமே காட்டப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் இன்று அவர் அம்மா அம்மா என்று பேச்சுக்கு பேச்சு கூறும் அதிமுகவினர் அவர் சொல்லும் கருத்துக்கள் எதையும் ஏற்கவில்லை, அனைத்தையும் தவிர்த்துவிட்டு பாஜகவுடன் பொருந்தா கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று நாமக்கல்லில் அவர் பேசியதற்கு பதிலடியாக அவர் கரூர் வருவதற்கு முன்பே விஜய்க்கு அந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரூர் ரவுண்டானாவில் இன்னும் சில நிமிடங்களில் பேசும் விஜய்க்கு இந்த தகவல் தெரியுமா, அவர் இதற்கு பதில் கொடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 4.5 ஆண்டுகளாக முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயனுக்கும் அங்கு வகுப்பு வாரி சட்டத்தை, கம்யூனல் ஜிஓவை முதன்முறையாக தமிழகத்தில் கொண்டு வந்து இடஒதுக்கீடு முறை அமல்படுத்துவதற்கு காரணமாக இருந்த நாமக்கல்லை சேர்ந்த சுப்பராயனுக்கு அவரது ஊரில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு விட்டது என்று திமுக தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என்றும் திமுகவுக்கு வாக்களிப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் என்று விஜய் பேசியிருக்கிறார். இதற்கும் இப்போது திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் பதிலடிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விஜயை கடுமையாக சாடியிருக்கிறார். அரசியலில் கத்துக்குட்டியான விஜய் அதிமுகவை பற்றி விமர்சிக்க கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் நடிகர் விஜய் இப்போதுதான் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சென்று பார்வையிட்டு வருகிறார் என்றும் அவர் களத்திற்கு வந்து மக்கள் பிரச்சனைகளை மக்களோடு மக்களாக சந்திக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பிலும் இப்போது சவால் விடப்பட்டு விட்டது. இதனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் முறிவு ஏற்பட்டு அதிமுக தாவேக கூட்டணி ஏற்படலாம் என்ற ஒரு கருத்து இருந்தது. அதற்கு இன்று சற்று பின்னடைவாக ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பிலும் இப்போது விஜயை விமர்சித்து பேச்சுக்கள் மற்றும் பதிலடி கொடுப்பதை கடம்பூர் ராஜு மூலமாக தொடங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கரூரில் இப்போது விஜயின் இந்த 3ஆம் கட்ட பிரச்சாரத்தின் இன்றைய 2ஆம் கட்ட பிரச்சாரம் நாமக்கல்லில் முடித்து கரூரில் அவர் பேசுகிறார். கரூர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநகரம். சேர சோழ பாண்டியர்களால் ஆளப்பட்டு சேரர்களின் தலைநகராக திகழ்ந்த இந்த கரூர் மாநகரமானது பின்னலாடை ஜவுளி தொழில்களுக்கு புகழ்பெற்ற இந்த நகரில் இப்போது அந்த நகரத்தின் கோரிக்கைகள், மக்களின் பிரச்சனைகள் என்னென்ன என்பது குறித்து திருச்சியை ஒட்டியும் கொங்கு மண்டலத்தை ஒட்டியும் இருக்கக்கூடிய இந்த கரூர் கொங்கு மண்டலத்தின் தொடக்க மாவட்டமாக கருதப்படுகிறது. இதே போல திருச்சிக்கு அருகே உள்ள மாவட்டமாகவும் கருதப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமாக இது திமுகவின் தரப்பில் செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டமாக காணப்படும் இந்த கரூர் மாவட்டத்தையும் சேர்ந்துதான் கொங்கு மண்டலத்தின் 8 மாவட்டங்களையும் 56 தொகுதிகளையும் தனது பொறுப்பில் இந்த தேர்தலில் கையில் எடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. இதனால் வழக்கமாக கொங்கு மண்டலத்தில் படுதோல்வியை சந்திக்கும் திமுக கூட்டணி இந்த முறை அந்த தோல்வியின் வரலாற்றை மாற்றி எழுதுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் கரூரில் விஜய்க்கு கூடியுள்ள இந்த கூட்டமானது வாக்குகளாக மாறினால் கரூரில் என்ன வரலாறு திரும்ப போகிறது அல்லது புதிய வரலாறு எழுதப்படுமா என்பது 2026 தேர்தல் முடிவில்
வாக்குகள் எண்ணப்படும் போது தெரியும். இப்போது கரூரில் எல்லையிலேயே அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதை அடுத்து அவர் அங்கேயே பேருந்தின் மீது ஏறி நின்று அந்த மக்களை நோக்கி கையசைத்து வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். கரூர் மாவட்டத்தின் எல்லையிலேயே நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அவர் கரூருக்கு வரும்பொழுது சிறப்பான வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. அதே போல அங்கு கூடியுள்ள கூட்டம், நாமக்கல்லில் அவரை பார்க்க வந்த கூட்டமும் கரூரில் கூடியிருக்குமோ என்ற பேச்சிலிருந்து எழுதியுள்ள சூழ்நிலையில் இப்போது திருக்காம்புலியூரிலிருந்து நடிகர் விஜயின் அந்த வாகனம் ஊர்ந்து இன்னும் சில கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து அவர் இன்னும் சில நிமிடங்களில் பேசுவார் என்று தெரிவித்தாலும் அதற்கு சில மணி நேரங்கள் கூடுதலாக ஆகும் என கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட நாமக்கல்லில் இருந்து 4 மணி நேரமாக கரூருக்கு விஜயின் இந்த பேருந்து பயணமானது இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.